இவரை கேளுங்க, எங்க அண்ணன் தான். ஏலியனுக்கே ஆள் இருக்கு, எனக்கு ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணாரு. இவர் என்ன சொல்றது? நாங்கள் வெயிட் பண்ணி 4 இயர்ஸ் மேலே வெயிட் பண்ணோம் ஐலாண்ட் வரதுக்காக. அதே மாதிரி ஒர்த் இட் ப்ரோ. சிஜிலலாம் எதுவுமே இல்லை. சிஜிலாம் வேற லெவல், பார்க்கும்போது செம்மையா இருக்கு. ரஹ்மான் சார் மியூசிக் சூப்பராக இருக்குது, யோகி பாபு சார் காமெடி சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் லேக் இல்லாமல் மூவ் ஆகுது, நல்லா இருக்குது. சாரி, ஏர்த்தை வந்து சேவ் பண்ணணும், நம்மளே நம்ம ஏர்த்தை வந்து அழிச்சிட்ருக்கோம் அப்படின்றது தான். சூப்பராக இருக்குது, பிஜிஎம் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, சூப்பராக செட் ஆகுது, லேக் இல்லாமல் இருக்குது. சூப்பராக இருக்குது, நீங்களே ரிலேட் பண்ணுவீங்க, போனீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆவீங்க. சூப்பராக இருக்குது. இவரை கேளுங்க, எங்க அண்ணன் தான். ஏலியனுக்கே ஆள் இருக்கு, எனக்கு ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணாரு. இவர் என்ன சொல்றது? சூப்பரா இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. காமெடி சூப்பரா இருக்கு, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. படம் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண படம். அந்த இது தெரிஞ்சா இல்ல ட்ரெண்டா வர்த் தி வெயிட். சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் வந்து ஓல்ட் மாதிரி இருந்தது. இல்ல சூப்பரா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, நல்லா இருந்துச்சு. இது ஹாலிவுட் படம் மாதிரி இந்த தமிழ் சினிமாக்கு நல்லா இருந்துச்சு. ஐ மீன் அதுக்கு அப்படி சொல்ல தெரியல எனக்கு, பட் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப எக்ஸைட் ஆவீங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக கிட்ஸோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபன் இருந்தது, கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது. செகண்ட் ஆஃப் நிறைய ஆக்ஷன், கொஞ்சம் காமெடி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது. அயலாண்ட் படம் கிட்டத்தட்ட இதுதான், நம்ம இங்கிலீஷ் இது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படம் ஏலியன் பேஸ் பண்ணி சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கு. படம் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கிரிப்ட். 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம், ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதெல்லாம் ஏஆர் ரஹ்மான்ல நல்லா தான் போட்டிருக்காங்க. புதுசாக இருக்குது. இப்போது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்குது இதில். அதான் ஆக்சுவலாக அப்போ நடித்தது இப்போ நல்லா இருக்குது, அது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது. சரி ப்ரோ. என்ன நான் படம் பார்த்து மேலே பார்த்துனுக்கிறேன், வரதான்னு வரல, எதுவும் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை. ஐலாண்ட் படம் கண்டென்ட் பெருசாகனா ஏலியன் வரும், அதோட ஒரு பொருளை விட்டுருவானுங்க. மக்கள் தான் தெரியும்ல, ரோட்டு கலை பார்த்தாலே பெருசாக வைப்பானுங்க. இது எரிக்கல், அதே கதை கொண்டு போவானுங்க. அதை வச்சு ட்ரில் பண்ணுறது, ஓசோன் லேயரை ஓட்டையை போடுறதுன்னு ஓட்டு போடுவானுங்க, காப்பாற்றுவானுங்க. உடனே ஒரு பவர் வரும், அவ்வளோதான். சின்ன விஷயம் தானே, பெருசாகவும் கிடையாது. ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது. சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருக்குது, அப்புறம் வர சாங் வந்து டக்குன்னு எனக்கு புரியுற மாதிரி இல்லை. சில பாட்டுலாம் கேட்கும்போது புரிஞ்சிடும், பார்த்தா நல்லா இருக்கும். இது பெருசாக அந்த மாதிரி இல்லை. ஓகே, பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் இல்லை தலை. இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, ஏலியன் படம்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி படம் பார்க்குறவங்க இது வந்து என்ன அது மாதிரி தான் நல்லா இருக்கும். சிஜி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புது கண்டென்ட். இப்போ முன்னாடி எல்லாம் பண்ணது எப்படி, ஒரு சோஷியல் ஒர்க்கரு, ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு ஹீரோலே அதை எத்திச்சு கொண்டு போயிடணும், அவ்வளோதான். யோகி பாபு இருக்காரு, கொஞ்சம் கவுண்டர் விடுவாரு. ஏலியன் அது ஏலியன் கிடையாது, அதை வச்சு ஃபன் பண்ணிட்டானுங்க படத்துல. ஆக மொத்தம் ஃபன் பண்ணுறானுங்க. பார்க்கலாம் தலை, ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், பெருசாக பார்க்க முடியாது, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. ஏலியன் கான்செப்ட்னாலே டிஃப்ரெண்ட் தானே. ஸோ அதுவும் எஸ்கே வச்சுலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம், பிஜிஎம்லாம் ஏலியனுக்கும் அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் தெரிய விட்டுருக்காரு, நல்லா வந்திருக்கு. இல்லை சூப்பராகவே இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோகி பாபு, ஏலியன், எஸ்கே 3 பேர் வச்சு சிரிச்சு ஃபுல்லாக தேட்டர் சிரிப்பு தான். இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருந்தது. எல்லாமே புது டெக்னாலஜி, எல்லாமே இப்போ வந்து டெக்னாலஜி வச்சு தான். ஸோ இதெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இதுமாதிரி டெக்னாலஜி பற்றிலாம் பேசுறதுலாம் சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி தான் நல்லா அந்த ஃபேமிலியோட வந்து புரியல. லாஜிக்னா இது இந்த உலகத்தில் பிரச்சனை வர்றது வந்து வெளியே ஐலாண்ட் பொங்கல் அதான் இந்த உலகத்தில் வெளியே ஆளுகள்லாம் வந்து யாரும் பிரச்சனையை உருவாக்குறது இல்லை, நம்ம உலகத்தில் இருக்க மனுஷனை தான் உருவாக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் உலகம் அப்படின்றத ஏலியன் மூலயமா சொல்ல இருந்திருக்காங்க. நல்லா லவ்ஸ் அவ்வளோவா சொல்ல முடியாது, லவ்ஸ் அவ்வளோவா இல்லை, ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. படத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ பண்ணதெல்லாம் இப்போ கம்பேரே பண்ணோம்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு, தெரிவிக்க விட்டுருக்காரு. அதான் ஐயோ சொல்லவே வேணாங்க. ஏலியனுக்கு பிஜிஎம் போட்டதெல்லாம் அப்பா
அதுதான் அல்ல இல்லை. ஸோ ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபேமிலியோட தான் பார்க்கணும். சத்தியமாக ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது படம். படத்துல கதையை என்ன சொல்ல வராங்க படத்துல? இல்லை கதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. நான் ஒரு எஸ்கே ஃபேனுன்றதுனால அதை கதை வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். கதை என்கேஜிங்கா இருந்துச்சு, அது லேக் எதுவும் இருந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் வந்து சின்ன 1-2 லேக் இருந்தது. பட் ஆனால் ஒரு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்னால அது வந்து ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. படத்துல அந்த கேரக்டர் ஏலியன் கான்செப்டும் சரி, சித்தார்த் சார் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக அண்ணன் படத்துக்காக வாய்ஸ் கொடுத்தது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் விஎஃப்எக்ஸ் வந்து 10 out of 100 கூட கொடுக்கலாம். ஏன்னா ஹாலிவுட்டில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு ரேஞ்சான குவாலிட்டி பார்த்துருப்போம். இன்றைக்கி கோலிவுட்லையுமே இப்படி ஒரு படம் இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள். படத்துல ஃபன் ஃபீல் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆ. அவங்க வேலை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து அவங்க ஃபன் ஃபேக்டர்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ஒரு சில இடத்துல வந்து லேக் ஆயிடுச்சு. படத்துல சிவகார்த்திகேயன் ரகுல் பிக்சர் இருக்காங்க. லவ் சீன்ஸ் எதுவும் இருக்கா படத்துல? இருக்குது, 1-2 படம் தான். ஏன்னா இது லவ் ஃபிலிம் கிடையாது, அதனால் 1-2 படம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பொங்கல் வந்து இல்லரா இல்ல இல்லை அது வந்து நான் தனுஷ் சாருமே எனக்கு பிடிக்கும். நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எஸ்கே ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ஆமாம் கண்டிப்பாக அது இருக்குது. அது கேப்டன் மில்லர் நான் இன்னும் பார்க்கல, இதுக்கப்புறம் பார்ப்பேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் படம். இது வந்து கிட்ஸுக்கான முக்கியமான ஒரு படம். இது எல்லாருமே பார்க்கலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட கூப்பிட்டு வந்து பார்க்கலான்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு VFX, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சித்தார்த் வாய்ஸ் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. நாங்க வெயிட் பண்ணதுக்கு ஒர்த் இட். ஏலியன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரிலாம் மாட்டி விட கூடாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி செமையா பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், VFX நாங்க வெயிட் பண்ணி 4 years மேல வெயிட் பண்ணோம் ஐலாண்ட் வரதுக்காக. அதே மாதிரி ஒர்த் இட் ப்ரோ. அந்த வெயிட்டிங் எங்கயாவது சொதப்புன மாதிரி இருக்கு? சிஜிலலாம் எதுவுமே இல்லை. சிஜிலாம் வேற லெவல். பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அப்படி இது சிஜி தான் அப்படின்றது தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் வேற லெவலில் இருக்கு. சித்தார்த்துக்கு பர்ஃபெக்டா, ஐலாண்ட் கேரக்டருக்கு சித்தார்த் வாய்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா இது ஒரு சைல்டிஷ் கேரக்டர் அப்படிலாம் இல்லை. மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சித்தார்த்தோட வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு, சீரியஸாகவே நல்லா இருக்கு. கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து நம்ம உலகத்தில் ஒரு விஷயத்தை தேடி வரும், அதை திருப்பி கிடைக்கிறது சதி பண்ணுவாங்க, அது அப்புறம் போயிடும். அவ்வளோதான். சாங்ஸ்லாம் யூஸ்வலாகவே நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா போட்டிருக்காரு. பட் ஆனால் பிஜிஎம்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ரஹ்மான் சாரோட ஒர்க்கான்னு கேட்டால் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் அதில். அவ்வளோதான். படத்துல லேக் எதுவும் இருக்கு? லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் கிளைமேக்ஸில் அதை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். படம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். சோ அந்த மாதிரி அந்த இது தெரிஞ்சா இல்ல வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்காங்க? ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக 8 வருஷம் லேக் தெரியல. ஏன்னா அவங்க விஎஃப்எக்ஸ்க்காக 8 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒர்த்து தான். விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல சீரியஸாக. நம்ம கூட இருக்க ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பார், டிஃப்ரெண்ட்டாக ஏலியன் ஃப்ரெண்ட்னா அந்த மாதிரி நல்லா. யோகி பாபு அவங்க காமெடி அவ்வளோ இருக்கு. அது மாவீரன் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி நல்ல காமெடிஸ்லாம் இருந்திருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. படத்துல லவ் சீன்ஸ் எதுவும் இருக்கா? ஏலியனுக்கே லவ் இருக்கு ப்ரோ, நமக்கு தான் இல்லை. நான் ஹாலிவுட் அவ்வளோ பார்த்தது இல்லை ஏலியன் ஃபிலிம்ஸ். பட் எனக்கு புதுசாக இருந்தது சொல்லப்போனால். சீரியஸாக வந்து நம்ம சின்ன வயசுலாம் படம் பார்த்துருப்போம், டாய் ஸ்டோரி பார்த்துருப்போம், ஃபைண்டிங் நீமோ. அதில் நம்ம எப்படி கனெக்ட் ஆகும் குழந்தைங்களா இருக்கும்போது, அது மாதிரியே எங்களுக்கும் இப்போ இந்த வயசுலேயும் கனெக்ட் ஆச்சு. அது தாராளமாக பார்க்கலாம்.